யூசுவலி சண்டே மார்னிங் எப்படி இருக்கும்? ரொம்ப லைட்டா நம்ம ஜாலியா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்ருப்போம். ஆனா இந்த சண்டே அதாவது 21 ஜூன் 2026 வந்து நாங்க விசிட் பண்ண இடம் தான் சிறுநாடார் குடியிருப்பு இந்த நாடார்கள் உறவின் முறை சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட 42வது ஆண்டு விழாவுக்கு சென்றிருந்தேன். அங்க என்ன நடந்தது அப்படின்னு தான் சொல்லப் போறேன். போகும்போது ரொம்ப கேஷுவலா ரொம்ப சூப்பரா போய் சேர்ந்துட்டோம். எல்லா ப்ரோகிராமும் நல்லா அட்டெண்ட் பண்ணியாச்சு. ஆனா வரும்பொழுதே இந்த டிராஃபிக்ல என்ன நடந்தது? அதாவது நாங்க ஒரு 5:30 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லி நான் ப்ரோகிராம் அதுக்குள்ள முடியறதுக்கு இந்த முன்னாடியே ஏரியால கிளம்பிட்டேன். டிராஃபிக்கா? பட் எனக்கு கால் பு டாக்ஸி புக் பண்ணா கிடைக்கவே இல்ல. ரொம்ப நேரம் லோடிங்லயே இருந்துச்சு. எந்த டிரைவரும் கனெக்ட் ஆகல. ஃபைனலா அந்த டிரைவர் எப்படி கிடைச்சாரு? இந்த டிரைவர நான் வந்து ஒரு சாமி மாரி பார்த்தேன் அந்த நேரத்துல. என் கூட வந்த நபர்களும் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுனாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்களும் என்ன மாதிரி நான் பண்ண இந்த தப்ப பண்ணிடாதீங்க. ஒரு வேளை உண்மையாவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாங்க போடக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை வந்து சேரும். இந்த அவங்க எங்க தெருக்களை எல்லாம் கடந்து போகும்பொழுது நான் பேசிட்டே வந்தது என்ன தெரியுமா? இந்த விழா முடியறதுக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். ஆனா, அந்த நேரத்துல ரொம்ப மழை வந்துருச்சு. 6 மணி அளவுல பயங்கரமான மழை. நீங்க நடந்து ஒரு அடி கூட எடுத்து வெளிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு காத்தோட சேர்ந்து மழை வந்தது. இந்த மழைய பொருட்படுத்தாம தான் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். அதனால நான் கால் டாக்ஸி புக் பண்ணேன். ஆனா, எனக்கு புக்கிங் ஆகவே இல்ல. ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா சக்சஸ்ஃபுல்லா புக்கிங் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டிரைவருக்கு வந்து நான் என்னோட லொகேஷன அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணேன். அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நம்ம எங்கேருந்து புக் பண்றோம்ன்னு. அப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்றது அவருக்கு அந்த அளவுக்கு புரியல. ஸோ அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட நான் சொல்லி, "நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, "விஜிபி இருக்குல்லப்பா, அது பக்கத்திலேயே இருக்குது. இதோட ரிசார்ட்டு. நீ பேனர்ஸ்லாம் இருக்கும். அத பார்த்தோனே உள்ள வந்துரு" அப்படின்னு அவரு நல்லா டீப்பா எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு. இருந்தாலுமே அந்த டிரைவருக்கு புரியவே இல்ல. நான் இங்க தான் இருக்கேன், இங்க தான் இருக்கேன்னு எங்களுக்கு 6 மினிட்ஸ் காட்டுது, 3 மினிட்ஸ் காட்டுது. அவர் வரவே இல்ல எங்கள பிக்கப் பண்றதுக்கு. மனசு தான் ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த டைம்ல. ஏன்னா, எங்க கூட பெரியவங்க யாரும் இல்ல. நானும் என் பையன் மட்டும் தான். இப்போ பூந்தமல்லி வரைக்கும் வரணுன்ற சூழ்நிலைனால மனசு கொஞ்சம் படபடன்னு இருந்தது. ஆனா, இந்த சூழ்நிலையிலருந்து நான் எப்படி வந்தேன் தெரியுமா? அது ஒரு பெரிய விஷயம்ங்க. ஏதாவது நமக்கு நல்லது நடக்கணும்னா, அதுக்கு நம்மள சுத்தி 4 நல்லவங்க இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த நாள்லயும் எனக்கு நடந்தது. நான் டிரைவருக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன். அவரு "எங்க இருக்கீங்க அக்கா? எனக்கு சரியா தெரியல. நான் யூ டர்ன் பண்ணி வரேன். நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன்னு" அவரும் தொடர்ந்து எங்கள எங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா, எங்க ஸ்பாட்க்கு அவரால வர முடியல. அவருக்கு தெரியலன்றாரு. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இவரெல்லாம் டிரைவரா? அப்படின்னு. ஏன்னா, ஒரு டிரைவர்னா இந்த இடத்துக்கு இங்க இருக்கவங்க திருவான்மியூர்லயே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஈச்சம்பாக்கம் உண்மையில அந்த விழா நடந்த இடம். அப்போ எவ்வளோ ஈஸியான ரூட்ட ஏன் அவர் கண்டுபிடிச்சு வர தெரியல? இவர்லாம் ஒரு டிரைவரா? அப்படின்னு நான் மனசுல திட்டிட்டு இருந்தேன். உண்மையிலே அவர்கிட்ட பேசும்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது, அவர் வந்து ஓட்டுநரே கிடையாது. அதாவது ஃபுல் டைம் டிரைவர் கிடையாது. அவங்க எல்லாருமே படிக்கிறவங்க, வேற வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க. இந்த லீவ் நாள்ல சண்டே ஆனா அவங்களுக்கு லீவ் இல்லையா? அப்ப அந்த ஒரு நாள வீணாக்க கூடாதுன்றதுக்காக டிரைவிங் பண்றாங்க. அப்ப அவங்களும் நம்மள மாரி தான் அந்த இடத்துக்கு முதல் முறையா வராங்க அப்படின்றது எனக்கு தெளிவா அன்னைக்கு தான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த தம்பியே எனக்கு ஒரு யோசனை சொன்னாங்க. "நீங்க இருக்கக்கூடிய இடத்தோட கரண்ட் லொகேஷன் எனக்கு அனுப்புங்கன்னு." அப்புறம் அவங்க WhatsAppல எனக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புனாங்க. அத பார்த்து நான் உடனே அவங்களுக்கு எங்களோட கரண்ட் லொகேஷன் அனுப்புனோனே அவங்களுக்கு ஈஸியா இருந்தது. உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்ட பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலி அந்த என்ட்ரன்ஸ் வந்து மிடில்ல இருந்தது. அந்த ஸ்ட்ரீட்டோட மிடில்ல. இவர் அந்த ஸ்ட்ரீட்டோட டெட் எண்டுக்கு போயிட்டாரு. "இங்க யாருமே இல்லையாக்கான்னு" மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியில வண்டி வந்துருச்சு. ஆனா எங்கள ரீச் பண்ணல. அவரு இன்னும் எங்கள ரீச் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்க எங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அந்த மழை ரொம்ப பெய்யல. நல்ல வேளை கொஞ்சம் ட்ரிஸ்லிங் தான் இருந்துச்சு. அந்த ட்ரிஸ்லிங்லயே அப்படியே நடந்து தான் போயிட்டுருந்தோம். அப்புறம் என் கூட இன்னொரு நபர் வந்தாங்க. அந்த விஷயம் இன்னும் பெரிய விஷயம். அவங்க வந்து மார்னிங் வந்து ஒரு 25 பேர் சேர்ந்து வேன்ல தான் இந்த ப்ரோகிராம்க்கு வந்திருக்காங்க. ஆனா, லக்கிலி அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, "நீ தனியா தானே போற? நான் உனக்கு துணைக்கு வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அவங்க வேன்ல தான் போகணும். ஆனா, அவங்க வந்து, "நீ தனியா போறனால நான் வரேன்." அவங்க என்னோட அண்ணா தான்.
வரேன்னு சொல்லி அவங்க என் கூட துணைக்கு வந்தாங்க. அப்புறம் நான் பேசும்போது டிரைவருக்கு இந்த விஷயங்கள்லாம் சரியா புரியல இல்லையா? எங்க அண்ணா வந்து பேசின பிறகு அவருக்கு நல்லாவே புரிஞ்சுது. அவரும் நாங்க என்ன சொல்றோன்றத புரிஞ்சுட்டு அந்த ஸ்பாட்க்கு கரெக்ட்டா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு வழியா அப்பாடி அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு, அந்த கார்ல ஏறி உட்கார்ந்துட்ட பிறகு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கேப் டிரைவர் வந்து எங்க அண்ணாவோட ஊரு தான். அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம். அப்போ தெரிஞ்சவரு. புரியுதுங்களா? ஆக்சுவலி நான் பூந்தமல்லி வரைக்கும் தான் கேப் புக் பண்ணியிருந்தேன். ஆனா, அவங்க போக வேண்டியது பட்டாபுரம். கேப் டிரைவர் சம்டைம்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. பூந்தமல்லி வரைக்கும் தானே நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. நீங்க வேற கேப் புடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க எப்படி பட்டாபுரம்க்கு போவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். மனசுல ஒரு கணக்கு போட்டுட்டே இருந்தேன். எப்படி டிரைவர் கிட்ட பேசுறது? கெஞ்சலாமா? கெஞ்சினா ஒத்துக்குவாரா? அப்படி இப்படின்னு ஒரு யோசனைகள் இருந்துட்டே இருந்தது. ஆனா லக்கிலி அவரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கனால என்கிட்ட காசு கூட அவங்க வாங்கவே இல்லங்க. அந்த கேப்க்கான காசு கூட அவங்க வாங்குறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபா எங்கள கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா, எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கோ அந்த இடத்துலலாம் போகாம, வேற ஷார்ட்கட்லலாம் போயி, எங்கள ரொம்ப சேஃபா வீட்ல கூட்டிட்டு வந்து விட்டாரு. அந்த நேரத்துல அந்த டிரைவர் தான் உண்மையாவே அந்த சிவன் வடிவத்துல வந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. நாங்க தனியா வரோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இல்லாத அளவுக்கு எங்க அண்ணா, அண்ணி, அண்ணியோட பொண்ணு எல்லாரும் ஒண்ணா வந்தோம். ஜாலியா பேசிக்கிட்டு, எங்களோட பழைய அனுபவங்களெல்லாம் பேசிக்கிட்டு, இந்த விழாவுக்கு போனதுலேருந்து நான் இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன். டிரைவர் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம், அவங்களுக்கு எல்லா ரூட்டும் தெரியும். எல்லாம் பரிட்சயமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இப்ப இருக்கவங்க மோஸ்ட்லி ஃபுல் டைம் டிரைவர்ஸ் கிடையாது. அவங்களே புதுசா தான் அந்த இடத்துக்கு வராங்க. புதுசா தான் எல்லா இடத்துக்கும் போய் போறாங்க. அதனால அவங்களுக்கும் அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. நம்ம பிளைண்டா அப்படின்னு நினைச்சு மத்தவங்கள சத்தம் போட்டு திட்டிட்டு இருக்கிறத விட, அவங்களோட சூழ்நிலைய நம்ம புரிஞ்சுக்கணுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவரு டிரைவரா இருந்தா கூட, இன்னைக்கு தான் அவரும் இந்த இடத்துக்கு முதல் முறையா வராரு. அதனால தான் அவரால எங்களோட இடத்துக்கு சரியான நேரத்துல வர முடியல. பட் அந்த ஐடியா கரெக்ட்டா இருந்துச்சு. நீங்க கூட எப்பவாவது நீங்க இங்க வாங்க, லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க, யூ டர்ன் போடுங்க அப்படின்னு சொல்றத விட, உங்களோட கரண்ட் லொகேஷன WhatsAppல ஷேர் பண்ணிட்டா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த டிரைவர் உங்க இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த ஐடியாவையும் அந்த டிரைவர் தான் எங்களுக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க சேஃபா வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா ப்ரோகிராம் ஃபுல்லா பார்க்கல நாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ப்ரோகிராம் வந்து கொஞ்சம் லேட் ஆக்கிட்டாங்க. இல்லன்னா ஃபுல் ப்ரோகிராமும் நாங்க பார்த்துட்டு தான் வந்திருப்போம். இந்த சூழ்நிலைய நீங்களா இருந்தா எப்படி அணுகியிருப்பீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம்.